அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சிறப்பிற்குரிய இந்த ரமலானுடைய மாதத்தில் கடைசி 10 நாட்களில் ஒற்றைப்படை இரவில் 1000 மாதங்களை விட சிறந்த ஒரு இரவு, அந்த இரவினுடைய நன்மைகளை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்கிற எண்ணத்தில் நாம் இங்கே அமர்ந்திருக்கிறோம். இது 2வது இரவு. இந்த இரவு முழுவதும் நம்மளால் இயன்ற அளவுக்கு உண்டான இபாதத்துகளை செய்து நன்மைகளை பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பினை நாம் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். அதே போல இது போன்ற இரவுகளிலே மார்க்க சொற்பொழிவுகள் கேட்க வேண்டிய ஒரு அவசியம் ஏனென்று சொன்னால், ஜும்மாவுடைய உரைகளிலே மிக குறுகிய நேரத்தில் ஒரு அரை மணி நேரம் 25 நிமிடம் இதிலேயே சில உரைகள் முடித்து விடுகிறோம். இது போன்ற வாய்ப்பு சந்தர்ப்பங்களில் இரவு முழுவதும் நாம் அந்த இபாதத்தை கழிக்க வேண்டும் என்கிற நோக்கத்தினால் நமக்கு தெரியாத அல்லது நாம் படிப்பினை பெறக்கூடிய, நாம் அமல் செய்யக்கூடிய பல்வேறு வகையான மார்க்க சொற்பொழிவுகள் இது போன்ற தருணங்களிலே நடத்துவது வழக்கம். அந்த அடிப்படையில் எனக்கு இன்று வழங்கப்பட்டிருக்கக்கூடிய தலைப்பு மக்காவுடைய வெற்றி கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த ரம்லானுடைய மாதம் என்றாலே பல்வேறு விதமான ரம்லானை ஒட்டி நடந்த பல நிகழ்வுகள் நமக்கு தெரியும். இந்த ரம்லானுடைய மாதத்தில் தான் அல்லாஹ் தாலா தன்னுடைய திருமறை குர்ஆனை இறக்கினான். இந்த ரம்லானுடைய மாதத்தில் தான் இந்த சிறப்பிற்குரிய இந்த இரவு லைலத்துல் கத்ர் இரவு இருக்கிறது. இந்த ரம்லானுடைய மாதத்தில் தான் பத்ர் போர்க்களம் நடைபெற்றது. 17வது நாள் பத்ர் போர்க்களம் நடைபெற்றது. அந்த வரிசையில் இந்த மக்கா வெற்றியும் ரம்லானுடைய மாதத்தில் தான் நடைபெற்றது. இந்த ஒரு வரலாற்றை தான் இன்றைக்கு நாம் பார்க்க இருக்கிறோம். இந்த மக்கா வெற்றிக்காக வேண்டி நாம் உடனே இந்த தலைப்புக்குள்ளே போயிட்டோம்னா நமக்கு ஒரு சில தகவல் தான் கிடைக்கும், முழுவதுமாக தகவல்கள் நமக்கு புரியாது. அதனால் மக்காவுக்கு வெற்றிக்கு முன்னாடி நடந்த சில நிகழ்வுகள் அதை பார்த்துவிட்டு இந்த தலைப்புக்குள்ளே போனோம்னா நமக்கு இலகுவாக புரிஞ்சிடும். இன்னொன்று, இந்த தலைப்பு பொறுத்த வரைக்கும் 1 மணி நேரத்தில் பேசக்கூடிய தலைப்பு இல்லை. இது கிட்டத்தட்ட ஒரு மாதம் முழுவதும் பேச வேண்டிய ஒரு தலைப்பு. அதிலே இருக்கக்கூடிய மிக முக்கியமான செய்திகள் ஹதீஸில் தேடி எடுத்து இது சொன்னால் ஓரளவுக்கு நாம் அந்த வெற்றியை நாம் புரிந்து கொள்ளலாம் என்கிற நோக்கத்தில் மிக முக்கிய செய்திகளை தொகுத்து இந்த மக்கா வெற்றி பற்றி இன்ஷா அல்லாஹ் இன்றைக்கி பேச இருக்கிறோம். மக்கா நாம் ஹஜ்ஜுக்கும் உம்ராவுக்கும் செல்லக்கூடிய ஒரு பகுதி. அங்கே காபத்துல்லா ஆலயம் இருக்கிறது. அந்த ஆலயம் ஆதம் நபி படைக்கப்பட்ட பின் அல்லாஹ்வை வணங்குவதற்காக வேண்டி முதல் ஆலயமாக அல்லாஹ் தாலா உருவாக்கிய ஆலயம் தான் இது. முதல் ஆலயம், முதல் பள்ளிவாசல்னா காபத்துல்லா. இது எல்லாமே சுருக்கமாக சொல்லிட்டு அந்த வெற்றி எப்படிங்கிற தலைப்புல போகலாம். முதல் ஆலயம் காபத்துல்லா. அந்த காபத்துல்லா பின்னாளில் இப்ராஹிம் நபியுடைய காலகட்டத்தில் புனர் நிர்ணயம் செய்து இப்ராஹிம் நபியும் இஸ்மாயில் நபியும் அன்றைக்கு ஒரு தோற்றமாக வடிவமைத்து அங்கே அல்லாஹ்வை வணங்குகிறார்கள். முதல் ஆதம் நபி, அதுக்கு அடுத்தது இப்ராஹிம் நபியுடைய காலகட்டத்தில் முரண்யம் செய்து மக்கா காபத்துல்லாவை இன்றைக்கு நாம் எல்லாமே நிறைய பேர் இப்ராஹிம் நபி தான் கட்டினாங்க நினைச்சிட்டு இருப்போம். ஆனால் புனர்நிர்ணயம் தான் செய்தார்கள் இப்ராஹிம் நபி. இவர்கள் செய்ததற்கு பின்னால் இப்ராஹிம் நபிக்கு அல்லாஹ் தாலா இறைவன் ஒருவனை மட்டுமே வணங்க வேண்டும் என்று அல்லாஹ் தாலா தூதுராக நியமித்து அனுப்புகிறான் அந்த சமூகத்திற்கு. அவர்கள் பிரச்சாரம் செய்கிறார்கள். பிரச்சாரம் செய்துவிட்டு இப்ராஹிம் நபி இறைவனை மட்டுமே வணங்க வேண்டும் என்று பிரச்சாரம் செய்தார்கள். காபத்துல்லாங்கிற அந்த ஆலயத்தை கட்டி எழுப்பினார்கள். ஆனால் பின்னாளிலே சில ஆண்டுகள் காலங்கள் கழிந்தது பின்னால் எதை இப்ராஹிம் நபி சொன்னார்களோ, இறைவனை மட்டுமே ஒருவனை மட்டுமே வணங்க வேண்டும், அல்லாஹ்வை மட்டுமே வணங்க வேண்டும் சொன்னார்களோ, அது மாறி கடைசியில் இப்ராஹிம் நபியை சிலைகளாக வைத்த ஒரு காலம் சூழல் ஆகிவிட்டது. பல்வேறு சிலைகள் கொண்டு வைக்கக்கூடிய சூழல் ஏற்பட்டு விட்டது அந்த காபத்துல்லா கிட்ட. கிட்டத்தட்ட தினந்தோறும் ஒரு சிலை வழங்கக்கூடிய வழக்கம் அந்த பகுதியில் ஏற்பட்டு விட்டது. அதுக்கு அடுத்தது தான் அல்லாஹ்வுடைய தூதருக்கு அல்லாஹ் தாலா வஹி இதெல்லாமே ஷார்ட்டாக சொல்லிட்டு தலைப்புக்குள்ளே போயிடலாம். அல்லாஹ் தாலா அல்லாஹ்வுடைய தூதரை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நபியாக அனுப்பி அவர்கள் பிரச்சார பணி செய்கிறார்கள். பிரச்சார பணி செய்யக்கூடிய அந்த சமயத்தில் காபத்துல்லாவை இறைவனை மட்டுமே வணங்கக்கூடிய ஒரு விஷயம் இல்லை. தினந்தோறும் ஒரு இறைவனை வணங்க அல்லாஹ்வை ஏற்றுக்கொண்டார்கள். ஏற்றுக்கொண்டு சிலை வழிபாடும் செய்து கொண்டிருந்தார்கள். தினந்தோறும் ஒரு சிலையை அவர்கள் வணங்கக்கூடிய ஒரு சூழல் இருக்குது. இந்த நேரத்தில் தான் அல்லாஹ்வுடைய தூதருக்கு வஹி செய்து வந்துவிட்டு அவர்கள் இந்த மாதிரி செய்யக்கூடாது, படைத்த இறைவனை மட்டுமே நீங்கள் வணங்க வேண்டும் என்று சொல்லி அல்லாஹ்வுடைய தூதர் பிரச்சார பணியை மேற்கொண்டார்கள். அப்படி பிரச்சார பணி செய்யும் பொழுது நாங்கள்லாம் இவ்வளோ சிலைகளை வணங்குகிறோம்,
அல்லாஹ்வை மட்டுமே இல்லை, இதையும் இவருடைய முன்னோர்கள் சொன்ன கடவுள்கள் தான் என்று அந்த மக்கள் இவர்கள் சொன்ன கொள்கை பிடிக்காமல் அல்லாஹ்வுடைய தூதரை விரட்டி அனுப்பக்கூடிய வரைக்கும் கடைசியில் அந்த மண்ணை விட்டே வெளியே அனுப்பக்கூடிய சூழல் ஏற்பட்டு விட்டது. அல்லாஹ்வுடைய தூதர் மக்காவை விட்டு ஹிஜ்ரத் செய்து மதீனாவுக்கு வந்துட்டாங்க. அங்கே காபத்துல்லாவை அல்லாஹ்வை மட்டுமே வணங்கணும், அல்லாஹ்வுக்குண்டான ஆலயம். ஆனால் பல்வேறு கடவுள் கொள்கை, பல்வேறு சிலைகளை வணங்கக்கூடிய சூழல், அதை எதிர்த்து பிரச்சாரம் செய்தார்கள் அல்லாஹ்வுடைய தூதர். அந்த சமயத்தில் அவர்கள் அந்த பிரச்சார பணி செய்ய முடியாமல் அல்லாஹ்வுடைய தூதரும் சஹாபாக்களும் அந்த நாட்டை விட்டு, அந்த பகுதியை விட்டு, காபத்துல்லா இருக்கக்கூடிய ஆலயத்தை விட்டு அவர்கள் ஹிஜ்ரத் செய்து மதீனாவுக்கு வந்துட்டாங்க. அல்லாஹ்வுடைய தூதருக்கு அல்லாஹ் நமக்கு சொல்லக்கூடிய சத்தியத்தை சொல்வதற்குண்டான வேலை மட்டும் கொடுக்கல. உலக மக்களுக்கெல்லாம் ஒரு முன்மாதிரி, ரோல் மாடல் அல்லாஹ்வுடைய தூதர். சத்தியத்தை மட்டும் பிரச்சாரம் பண்ணி செய்யக்கூடிய வேலை மட்டுமே கொடுக்கல. காபத்துல்லா என்கிற அந்த ஆலயம் அல்லாஹ்வை மட்டுமே வணங்க வேண்டும் என்று இப்ராஹிம் நபி ஒரு சமுதாயமாக என்று அவர்கள் பிரச்சார பணி செய்தார்கள். ஆனால் பின்னாளிலே அது மாறிவிட்டது. அல்லாஹ்வுடைய தூதர் வந்து பிரச்சார பணி செய்கிறார்கள், பிரச்சார பணி செய்துவிட்டு விரட்டி அடிக்கப்படுகிறார்கள். ஆனால் அந்த இடத்துல அந்த கொள்கையை நிலைநாட்ட வேண்டும், அது வெற்றி கொள்ள வேண்டும். அதுவும் அல்லாஹ்வுடைய தூதருக்கு அல்லாஹ் தஆலா வெளியாக்கி இருக்கு சம்பவங்கள்ல. வெறும் பிரச்சார பணி மட்டும் செய்துவிட்டு போகல, அந்த இடத்துல அந்த ஆலயத்தில் அல்லாஹ்வை மட்டுமே வணங்க வேண்டும். ஏன்? அது அபய பூமி. அந்த இடத்துல போனால் ஒரு நிம்மதி இருக்கும், எந்தவித ஒரு பயமும் இருக்காது, அதை பார்த்தவனும் சந்தோஷம். அப்படிப்பட்ட அபய பூமி. இந்த மாதிரியான சூழல் ஏற்படுத்தியிருக்கிறாங்க. அல்லாஹ் தஆலா அல்லாஹ்வுடைய தூதருக்கு ஒரு முக்கியமான வேலை கொடுத்திருந்தா அல்லாஹ்வுடைய தூதர் மூலமாக அந்த மக்கா வெற்றி கொள்ளப்பட வேண்டும். இது எல்லாமே சொன்ன தகவல் எல்லாமே பெரிய வரலாறுகள் ஷார்ட்டாக சொல்லிட்டோம். இவ்வளோ நடந்திருக்கு. இப்ராஹிம் நபி, ஆதம் நபி, அதுக்கப்புறம் அல்லாஹ்வுடைய தூதர் வராங்க, இவர்களே விரட்டடிக்கப்படுறாங்க. அன்னைக்கு வரைக்கும் அந்த சூழல் மக்காவை சுற்றி சிலைகளை வணங்கக்கூடிய, தினந்தோறும் ஒரு சிலையை வணக்கம் செலுத்தக்கூடிய ஒரு சூழல் தான் நிலவுகிறது. இப்பொழுது அல்லாஹ்வுடைய தூதர் விரட்டி அடிக்கப்பட்டு மதீனாக்கு வந்துட்டாங்க. மதீனாவில் அல்லாஹ்வுடைய தூதர் இருக்கிறாங்க. வந்த குறிப்பிட்ட சில ஆண்டுகளிலேயே மிகப்பெரிய ஒரு சாம்ராஜ்யத்தை உருவாக்கி, மிகப்பெரிய ஒரு படை பலத்தோடு அல்லாஹ்வுடைய தூதர் இருக்கிறாங்க. ஒரு ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றி கொண்டார்கள், உருவாக்கி விட்டார்கள் மிக சிறந்த முறையில். மதீனால மிகப்பெரிய ஒரு சாம்ராஜ்யம் இருக்கிறது, ஆள் பலம் இருக்கிறது, போர் செய்ய மிகப்பெரிய சக்தி இருக்கிறது, எல்லாமே இருக்கு. இப்போ என்ன செய்யணும்? மக்கா தன்னுடைய சொந்த ஊர், சொந்த பகுதி, அல்லாஹ்வுடைய முதல் ஆலயம். அந்த ஆலயத்தில் அல்லாஹ்வை மட்டுமே வணங்க வேண்டுமே. ஆனால் அந்த ஊரை விட்டு விரட்டி அடிக்கப்பட்டு விட்டோமே, மீண்டும் அந்த ஊருக்கு போகணும், இந்த பிரச்சார பணி செய்யணும் இல்லையா? அல்லாஹ்வுடைய தூதர் கையில் எல்லாமே, ஆட்சி அதிகாரம் எல்லாமே வந்துடுச்சு, எல்லாமே கிடைத்து விட்டது. அதற்கு பின்னாடி அல்லாஹ்வுடைய தூதர் மதீனாவில் வந்து ஆட்சி அதிகாரங்களும் அமைத்ததுக்கு பின்னாடி ஒரு கட்டத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் உம்ரா செய்வதற்காக வேண்டி மக்காவுக்கு வர்றாங்க. இது நாம் ஏற்கனவே இந்த தகவலை கேட்டிருப்போம். இதெல்லாம் ஷார்ட்டாக சொன்னால் தான் இந்த விஷயங்கள் புரியும். அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் மதீனாவிலிருந்து படைபலத்தோடு, ஆயுதங்கள் இல்லாமல், ஏன்னா மக்காவுக்கு போனோம்னா அங்கே சண்டை போடக்கூடாது, போயிட்டு இபாதத் செய்துவிட்டு வணக்கத்தை செய்துவிட்டு வர வேண்டும் என்று அல்லாஹ்வுடைய தூதரும் சஹாபாக்களும் சேர்ந்து உம்ரா செய்வதற்காக வேண்டி எல்லாமே ஒரு படையோடு கிளம்பி போவாங்க. போகக்கூடிய அந்த சமயத்தில் ஹுதைபியா என்கிற இடத்துல அல்லாஹ்வுடைய தூதரும் சஹாபாக்களும் தங்குறாங்க. தங்கக்கூடிய அந்த சமயத்தில் மக்காவில் இருக்கக்கூடிய அந்த எதிரிகளுக்கு, குறைஷிகளுக்கு தகவல் தெரிகிறது, முஹம்மது நபி அவர்களும் அவரோடு சேர்ந்த அந்த தோழர்களும் மக்காவை நோக்கி வருகிறார்கள் என்று தகவல் கிடைக்கிறது. தகவல் கிடைச்ச உடனே அந்த சூழலில் மக்காவை சேர்ந்த குறைஷிகள், அந்த காஃபிர்கள்லாம் அல்லாஹ்வுடைய தூதர் மீதும் அந்த சஹாபாக்கள் மீதும் கடும் கோபத்தோடு இருந்தாங்க. ஏன் கோபத்தோடு இருந்தாங்கன்னா, முதல்ல ஒரு போர்க்களத்தை சந்தித்தாங்க, பத்ரு போர்க்களம். அதில் மிகப்பெரிய ஒரு அடி விழுந்து அவங்களுக்கு ஒரு மான பிரச்சனையாகி அதில் ஒரு கோபத்தோடு இருந்தாங்க. பின்னாடி ஒரு உஹது போர்க்களம் நடைபெற்று அதிலும் மிகப்பெரிய ஒரு தோல்வி அடைந்து விட்டு அது ஒரு மிகப்பெரிய ஒரு மான பிரச்சனையாக, ஏதாவது சந்தர்ப்பம் கிடைத்தால் அவர்களை தாக்கலாம் என்றும், அதே போல எங்க மண்ணுக்குள்ள இவர்களை விடக்கூடாது என்றும் அவர்கள் கடும் கோபத்தோடு இருந்தாங்க. இப்போ அல்லாஹ்வுடைய தூதரும் சஹாபாக்களும் ஹுதைபியா என்கிற இடத்துல வந்து இருக்கிறாங்க. இருக்கக்கூடிய அந்த சமயத்தில் மக்காவிலிருந்து இவர்கள் எல்லாமே சேர்ந்து, மக்காவை சேர்ந்த தலைவர்கள், அங்கே இருக்கக்கூடிய எதிரி எல்லாமே சேர்ந்து ஹுதைபியாவுக்கு வர்றாங்க. வந்துட்டு சொல்கிறாங்க, இன்னைக்கு நீங்கள் மக்காவுக்குள்ளே போக முடியாது, நீங்கள் போகக்கூடாது என்று அங்கே சில ஒப்பந்தங்கள் போடப்படுது. என்ன போடப்படுதுன்னா, நீங்கள் மக்காவுக்குள்ளே இந்த வருஷம் உம்ரா செய்ய வரக்கூடாது, அதே போல் எங்களுடைய ஆட்கள் யாராவது மதீனா வந்துட்டாங்கன்னா நீங்கள் வைத்துக் கொள்ளக்கூடாது, திருப்பி அனுப்பணும், அதே போல் உங்களுடைய ஆள் யாராவது மக்கா வந்துட்டாங்கன்னா நாங்கள் வைத்துக் கொள்வோம் என்று சில பாதகமான ஒப்பந்தங்கள் அங்கே போடப்படுகிறது. அந்த ஒப்பந்தத்தில் ஒரு முக்கியமான ஒரு ஷரத் என்னென்னா, உங்களுக்கும் எங்களுக்குள்ள இனிமேல் சண்டைகள் எதுவுமே வேண்டாம், உங்கள் இடத்துல நீங்கள் இருங்க, எங்கள் இடத்துல நாங்கள் இருக்கிறோம், சண்டைகள் எதுவுமே வேண்டாம் என்று அந்த ஒப்பந்தங்கள் போடப்படுகிறது. போடப்பட்டு இவங்க மதீனா கிளம்பி வர்றாங்க. அவர்கள் மக்காவுக்கு சென்று போயிட்டாங்க. இது வரைக்கும் முடிஞ்சு. இதற்கு பின்னாடி தான் மக்காவுடைய வெற்றியுடைய எங்கே பிரச்சனை ஆரம்பித்து எங்கே வெற்றி அடைகிறாங்கிற விஷயம் இங்கேருந்து ஆரம்பம் ஆகுது. எப்படி ஆரம்பம் ஆகுதுன்னா, அந்த போட்ட ஷரத்துக்களில் ஒன்று, உங்கள் இடத்துல நீங்கள் இருக்கணும், எங்கள் பேர் நாங்கள் இருக்கிறோம், எந்த சண்டையும் இருக்கக்கூடாது, அமைதியாக இருந்தலாம் சொல்லி ஒப்பந்தம் போட்டாங்கல்ல, அந்த ஒப்பந்தத்தை அவர்கள் மீறுகிறார்கள். எப்படி மீறுறாங்கன்னா,
அங்கே மக்காவை ஒட்டி 2 குலத்தார் இருந்தாங்க. 2 குலத்தார்னா நம்ம பாஷையில் சொன்னால் ஹபீலா, 2 ஹபீலாக்கள் இருந்தாங்க. அது யார் யார் ஹபீலானா, பஹர் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு ஹபீலா, இன்னொரு குலத்தார் ஹுஜா என்று சொல்லப்படக்கூடிய அது ஒரு சமூகம், அது ஒரு கிளை சேர்ந்தவர்கள். இந்த 2 கூட்டத்தார் இருக்கிறாங்க. ஒன்று பஹர் குலம், இன்னொன்று ஹுஜா குலம். இந்த பஹர் குலத்தை சேர்ந்தவர்கள் மக்காவில் இருக்கக்கூடிய குறைஷிகளை சார்ந்தவர்கள். இந்த ஹுஜா குலத்தை சேர்ந்தவர்கள் அல்லாஹ்வுடைய தூதரோடு நிறைய மக்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர்கள். ஒரு சிலர் தவிர்த்து பெரும்பான்மையான மக்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர்கள். அல்லாஹ்வுடைய தூதரை ஏற்றுக்கொண்ட மக்கள் யாருன்னா இந்த ஹுஜா குலத்தை சேர்ந்தவர்கள். பஹர் குலத்தை சேர்ந்தவர்கள் யாருன்னா மக்காவில் இருக்கக்கூடிய குறைஷிகளோடு சேர்ந்து இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளாமல் இருந்த மக்கள் இவர்கள், பஹர் குலத்தை சேர்ந்தவர்கள். இப்போ இவங்களுக்குள்ள ஒரு சண்டை நடக்குது. இன்னைக்கு நாம ஒரு பொழுதுபோக்கு என்றால் என்ன பண்ணுவோம்? எடுத்து ஃபேஸ்புக் பார்ப்போம், இன்ஸ்டாகிராம் பார்ப்போம், இல்லை வேற ஏதாவது பண்ணுவோம். ஒரு 10-15 வருஷம் முன்னாடி போங்களேன், பொழுதுபோக்குன்னா ஒரு புத்தகத்தை எடுத்து படிப்போம், செய்தித்தாளர் வாசிப்போம், அல்லது டிவியில் ஏதாவது இருக்கக்கூடிய நிகழ்ச்சி, இதுதான் பொழுதுபோக்கு இருந்தது. அன்றைய காலத்தில் பொழுதுபோக்கு என்னன்னா, இவங்களுக்கு டைம் பாஸ் ஆகலன்னு வைங்களேன், அந்த சமூக மக்களுக்கெல்லாம் டைம் பாஸ் ஆகலன்னா ஒரு கூட்டத்தை சேர்த்திக்குவாங்க, சேர்த்திட்டு சண்டைக்கு போகிறது. அவங்களுக்கு பொழுதுபோக்கு இன்னும் நிறைய இருக்கிறது. அதில் இது ஒன்று. என்ன பண்ணுவாங்க, அன்றைக்கி ஃபோன் கிடையாது, டிவி கிடையாது, என்ன பண்ணுவாங்க, டைம் பாஸ் ஆகணும்ல, அதுக்கு என்ன வீட்டில் ஆயுதம் ரெடி பண்ணி வச்சிருப்பாங்க, டைம் பாஸுக்கு போய் சண்டை போடுறது. மதீனாலையும் அதே மாதிரி ஹவுஸ் அஸ்ரஜ்க்கு சில குளங்கள் இருந்தது, அங்கேயும் சண்டைகள் நடந்து அல்லாஹ்வுடைய தூதர் வருகைக்கு பின்னாடி அமைதி ஆகுறாங்க. அந்த மாதிரி இங்கே ஏதாவது ஒரு டைம் பாஸ் பண்ணணும்னா சண்டைக்கு போகிறது. இப்போ இவங்க என்ன பண்ணுறாங்க, இந்த பஹர் குலத்தை சார்ந்தவர் என்ன பண்ணுறாங்கன்னா, ஹிஜ்ரியுடைய மாதம் ஷாபான், ஹிஜ்ரி 8வது ஆண்டு ஷாபானுடைய மாதத்தில் இவங்க என்ன பண்ணுறாங்க, பஹர் குலத்தை சேர்ந்தவர்கள் ஒரு கூட்டத்தில் அழைத்து கொண்டு, அதுக்கு தலைவராக நௌஃபல் இப்னு முஆவியா, நௌஃபல் என்கிறவன், அவன் என்ன பண்ணுறான்னா பஹர் குலத்தை சேர்ந்த ஒரு கூட்டத்தை சேர்த்துக்கிட்டு டைம் பாஸ் சண்டைக்கு போகிறாங்க. எங்கே போகிறாங்க, அந்த ஹுஜா குலத்தை சேர்ந்தவர்கள் அல் வத்திர் என்கிற இடத்துல இருக்கிறாங்க. அந்த இடத்துல இருக்கக்கூடிய ஒரு கிணறு, அல் வத்திர் என்று சொல்லப்படுற ஒரு கிணத்துல, அங்கே அவங்க வேலை ஏதோ செஞ்சுட்டு இருக்கிறாங்க. அந்த ஹுஜா குலத்தை சேர்ந்தவர்கள் தண்ணீர் இறக்குறாங்க, ஏதோ அவங்க வேலை அவங்க பாட்டு செஞ்சுட்டு இருக்கிறாங்க. அமைதியாக இருக்கக்கூடிய அந்த மக்களை போய் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, பஹர் குலத்தை சேர்ந்தவர்கள் அடிச்சு உதச்சி பின்னி பல பேரை கொலை செஞ்சு கடுமையான தாக்கிக்கிட்டே இருக்கிறாங்க. அவங்களால் சமாளிக்க முடியல. இவர்கள் கொஞ்சம் வலிமை வாய்ந்தவர்கள், பஹர் குலத்தை சேர்ந்தவர்கள் வலிமை வாய்ந்தவர்கள், ஹுஜா குலத்தை சேர்ந்தவர்கள் கொஞ்சம் வலிமை குறைந்தவர்கள். அடின்னு அடிச்சு உதைச்சி அவர்களே அடிச்சுட்டே வர்றாங்க. எந்த நிலைமைக்கு ஆகுதுன்னா, எதிர்த்தாக்குதல் சமாளிக்க முடியாமல் அப்படியே தள்ளிக்கிட்டே வந்து மக்காக்குள்ளே வந்துட்டாங்க. அடிக்கிற அடியில் பின்னோக்கி வந்துகிட்டே இருக்கிறாங்க. அந்த ஹுஜா குலத்தை சேர்ந்தவர்கள் மக்கா தாண்டி காபத்துல்லா பக்கத்திலே கிட்ட உள்ளே நெருங்கிட்டாங்க, உள்ளே வந்துட்டாங்க. உள்ளே வந்த உடனே மக்கால இருக்கக்கூடிய சிலரே சொல்றாங்க, இது புனிதமான இடம், இங்க சண்டை போட வேண்டாம், ரத்தத்தை சிந்த வேண்டாம்னு சொல்றாங்க. அந்த நேரத்தில் அந்த தலைவராக போன நௌஃபல் அவன் சொல்றான், இங்க நீங்க திருடும் போதும் இங்க நீங்க சண்டை போடும் போதும் மற்ற நேரத்தில் அப்போல்லாம் அல்லாஹ் கிடையாதா, அல்லாஹ்வுடைய பூமி கிடையாதா, இப்போதான் உங்களுடைய இறைவன் அல்லாஹ் உங்களுக்கு தெரியுறானா, இந்த நாளில் எந்த இறைவனும் கிடையாது, எந்த அல்லாவும் கிடையாது, இன்னைக்கு இவளை கொள்றதை அடிக்கிறதா நாள் என்று அவன் அந்த நேரத்தில் கடுமையான ஒரு தாக்குதல் நடைபெற்று பிரச்சனை ஆயிடுச்சு. போட்ட ஒப்பந்தம் என்ன, சண்டை இருக்கக்கூடாது, உங்க இடத்துல நீங்க என்கிட்ட நாங்க போட்ட ஒப்பந்தம் இதுதான். மீறிட்டாங்க. மீறின உடனே என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த ஹுஜா குலத்தை சேர்ந்த அம்ரு இப்னு சாலிம் என்கிற ஒரு நபித்தோழன், இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர், அவர்கள் பார்க்குறாங்க, என்ன இவ்வளோ அநியாயம் பண்ணுறாங்களே, இந்த மாதிரி ரத்தத்தை சிந்துறாங்களே, இது சரியில்லைன்னு சொல்லி என்ன பண்ணுறாங்கன்னா, யார், அமர் இப்னு ஹாஜிம்ங்கிறவர், அம்ரு இப்னு சாலிம், அவர் என்ன பண்ணுறாரு, நேராக ஒரு 10-15 பேர் குழுவை சேர்த்துட்டு நம்ம அல்லாஹ்வுடைய தூதர்கிட்டே போயிடலாம், ஏன்னா அவங்க முன்னாடி தானே ஒப்பந்தம் போட்டாங்க, அங்கேயே நம்ம போயிடலாம், போயிட்டு அங்கேயே முறையிலான்னு சொல்லி ஒரு குழுவாக இவங்க எல்லாமே சேர்த்துட்டு என்ன பண்ணுறாங்கன்னா அல்லாஹ்வுடைய தூதர்கிட்ட போகிறாங்க. போயிட்டு அங்கே சொல்கிறாங்க நடந்த சம்பவத்தை, இந்த மாதிரி அநியாயமாக வந்து எங்களை தாக்குறாங்க, ஒப்பந்தம் போடப்பட்டிருக்கிறது, இந்த மாதிரியான சமயத்தில் இப்படி செய்யலாமா, எங்களுடைய ஆட்கள் எல்லாம் நிறைய பேர் கொண்டுட்டாங்க, ரத்தத்தை சிந்திருக்கிறாங்கன்னு சொல்லி அல்லாஹ்வுடைய தூதர்கிட்ட வந்து அந்த செய்தி அவர்கள் சொல்கிறாங்க. சொன்ன உடனே அல்லாஹ்வுடைய தூதர் எல்லாமே செய்திகளை கேட்டுவிட்டு அவர்களை அமைதியாக அனுப்பி வைக்கிறாங்க. அனுப்பி வச்ச உடனே மக்காவில் எப்படி இவங்க வந்து இங்கே தகவல் சொல்கிறாங்களோ அந்த மாதிரி மக்காவில் ஒரு செய்தி பரவுது. என்னென்னா, இந்த மாதிரி தாக்கிட்டாங்க, ஏற்கனவே மதீனாவை சேர்ந்த அல்லாஹ்வுடைய தூதர் இருக்கக்கூடிய அந்த மக்கள் கடும் கோபத்தோடு இருக்கிறாங்க, எங்கள் மீது ஏன் உள்ள வரவிடலை, அதனால் கோபத்தோடு இருக்கிறாங்க, நாங்கள் ஒப்பந்தத்தை மீறிட்டோம், இனிமேல் அவர்கள் படையோடு வந்தாங்கன்னா சமாளிக்க முடியாது, மக்காவை சேர்ந்த காஃபிர்களுக்கெல்லாம் ஒரு பயம் ஏற்படுது, ஏன்னா வலிமையாக இருக்கிறாங்க, அல்லாஹ்வுடைய தூதர் ஹிஜ்ரத் செய்து ஒன்றுமே இல்லாமல் போனாங்க, அந்த மாதிரி நிலைமை இன்னைக்கு இல்லை. இன்னைக்கு எப்படி நிலைமை, பெரும் படை, ஆயுதங்கள், இன்னும் என்ன குதிரையா கோவேரிகள் எல்லாமே இருக்கிறது, படையோடு இருக்கிறாங்க, இவர்கள் பயந்து போய் இருக்கிறாங்க, மக்காவை சேர்ந்த அந்த காஃபிர்களும் குறைஷிகளும் பயந்து போய் இருக்கிறாங்க. அந்த நேரத்தில் அபு சுஃபியான் பின்னாடி இஸ்லாத்தை ஏற்றுக்கிறாங்க. அபு சுஃபியான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளாத அந்த சமயத்தில் அவர்களை அழைச்சி, நீங்கள் சமாதானம் செய்ய நீங்கள் போங்க, மதீனாவுக்கு சென்று அல்லாஹ்வுடைய தூதரை நீங்கள் சந்தித்து சமாதானத்தை ஏற்படுத்துங்க, இல்லைனா கிளம்பி எல்லாம் வந்துட்டாங்கன்னா மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாக மாறிடும் சொல்லி இவங்க என்ன பண்ணுறாங்க, அபு சுஃபியானை நீங்கள் அல்லாஹ்வுடைய தூதர்கிட்ட நீங்கள் போங்கன்னு சொல்லி அனுப்பி விடுறாங்க. அபு சுஃபியானும் சரி போய் தான் ஆகணும், போகவில்லை என்றால் பெரிய பிரச்சனையாக மாறிடும் சொல்லி அபு சுஃபியானும் மதீனாவை நோக்கி போய்கிட்டே இருக்கிறாங்க. போகக்கூடிய அந்த சமயத்தில் போயிட்டு அல்லாஹ்வுடைய தூதர்கிட்ட தகவல் சொல்லிட்டு திரும்பி அந்த கூட்டம் வந்துகிட்டு இருக்கு.
யாரு தகவல் போய் சொன்னாங்களே, அடிச்சுட்டாங்க உதச்சாங்க தகவல் சொன்னாங்களே மதீனால, அந்த கூட்டம் போயிட்டு திரும்பி வந்துட்டு இருக்காங்க. அபு சுஃபியான் சந்திக்கிறாங்க. 2 பேர் அந்த வழியில போகக்கூடிய அந்த வழியில 2 கூட்டத்தாரும் சந்திக்கிறாங்க. சந்திச்சு அபு சுஃபியான் கேட்கிறாரு, என்ன கேட்கிறாரு, ஃபுதைல் இப்னு வரகா கிட்ட கேட்கிறாரு, நீங்க என்ன பண்ணீங்க, நீங்க போயிட்டு முகமதை நீங்க சந்திச்சு வந்தீங்களா, என்ன விஷயம்னு சொல்லி கேட்கும்போது அவர்கள் சொல்றாங்க, இல்ல நாங்கெல்லாம் போய் சந்திக்கல, போய் சொல்றாங்க, ஏன்னா தெரிஞ்சிடக்கூடாது இவருக்கு சொல்லி போய் சொல்றாங்க. நான் அதெல்லாம் போகலைங்க, நாங்கள் எங்கே போனோம்னா அந்த பள்ளத்தாக்கு போயிட்டு கடலை சுற்றி பார்த்துட்டு டூர் போன மாதிரி சொல்றாங்க தகவல். நாங்கள் அல்லாஹ்வுடைய தூதரை முகமதுல பார்க்கல, நாங்கள் சுற்றி பார்க்க வந்தோம், சுற்றி பார்த்துட்டு நாங்கள் ஊருக்கு போயிட்டு இருக்கிறோம்னு சொல்லி தகவல் சொல்லிடுறாங்க. ஆனால் அபு சுஃபியான் என்ன பண்ணுறாங்கன்னா, ரொம்ப மிக நுணுக்கமான ஒரு திறமையான மிகப்பெரிய ஒரு விஞ்ஞானி மாதிரியான ஆள் அபு சுஃபியான் அவர்கள். ஒரு மக்காவில் இருக்கக்கூடிய தலைவர்களை மிகப்பெரிய அறிவுபூர்வமான தலைவர் அவர். அவங்க என்ன பண்ணுறாங்க, இவர்கள் பயன்படுத்திய அந்த ஒட்டகங்கள் எங்கே இருக்குன்னு பார்த்துட்டு அதனுடைய சாணத்தை எடுத்து பார்க்குறாங்க. பார்த்தா மதீனாவை சார்ந்த அந்த பேரிச்ச பழங்களை அந்த ஒட்டகம் சாப்பிட்றது பார்த்துட்டு இவங்க கண்டிப்பாக போயிட்டு வந்திருக்கிறாங்க, எப்படியோ தகவல் அவர்களுக்கு போய் சேர்ந்துருக்குன்னு சொல்லி ஒரு அச்சத்தோடு மதீனாவுக்குள்ளே போய் கால் வைக்கிறாங்க. மதீனாவுக்குள்ள அபு சுஃபியான் சென்று அங்கே முதல்ல அவருடைய மகள் அங்கே இருக்கிறாங்க, உம்மு ஹபீபா, அல்லாஹ்வுடைய தூதருடைய மனைவி, அபு சுஃபியானுடைய மகள். முதல்ல அவங்க வீட்டுக்கு போகிறாங்க. ஹதீஸ்களில் இந்த சம்பவம் வருகிறது. உள்ள வீட்டுக்குள்ளே போயிட்டு ஒரு விரிப்பு இருக்கிறது, அந்த விரிப்புக்குள்ளே உட்கார போகிறாங்க அபு சுஃபியான். உடனே அவருடைய மகள் உம்மு ஹபீபா அந்த விரிப்பை அப்படியே இழுக்கிறாங்க, நீங்கள் உட்காரக்கூடாதுன்னு இழுக்கிறாங்க. இழுத்த உடனே அபு சுஃபியான் பார்த்து கேட்கிறார், என்னுடைய மகளே, நான் அந்த விரிப்பின் மீது உட்காருவதற்கு நான் தகுதி இல்லையா, அல்லது அந்த விரிப்பிற்கு நான் உட்காருவதற்கு தகுதி இல்லையா கேட்குறாங்க. நான் அதில் விரிப்புக்கு உட்கார மேலே உட்கார்ந்தேன்னா எனக்கு தகுதி கிடையாதா, அல்லது என்னுடைய அளவுக்கு அந்த விரிப்புக்கு தகுதி இல்லையான்னு சொல்லி கேட்கும்போது அவங்க பதில் சொல்கிறாங்க, இது அல்லாஹ்வுடைய தூதர் உட்காரக்கூடிய விரிப்பு, அதனால் நீங்கள் இணை வைக்கக்கூடியவர்கள், நீங்கள் இதிலே உட்காரக்கூடாது என்று அவர் அலட்சியப்படுத்தி அனுப்பிடுறாங்க. சம்பவம்லாம் சொல்கிறாங்க, எதுவுமே கேட்கல, உம்மு ஹபீபா அவரும் கேட்கல, வந்துடுறாங்க. நேரடியாக என்ன பண்ணுறாங்க, அபு சுஃபியான் அல்லாஹ்வுடைய தூதர் இருக்கக்கூடிய இடத்துல நிறைய போகிறாங்க. போயிட்டு அபு சுஃபியான் கேட்குறாங்க, அல்லாஹ்வுடைய தூதரை இந்த மாதிரி சம்பவம் எதுவும் நடந்துருச்சு, தெரியாதனமாக ஏதோ செஞ்சிட்டாங்கன்னு சொல்லி ரிக்வெஸ்ட் பண்ணுறாங்க. இதோட முடிச்சிடலாம், பிரச்சனை வேணாம் சொல்லி என்னென்னமோ ரிக்வெஸ்ட் பண்ணுறாங்க. இவர்கள் அமைதியாக அல்லாஹ்வுடைய தூதர் கேட்டு விட்டு எந்த பதிலும் சொல்லவே இல்லை, அமைதியாக கேட்டுட்டாங்க, பதிலே சொல்லலை. பதில் சொல்லியிருந்தால் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லக்கூடிய வார்த்தைகள் உறுதியான வார்த்தைகள் இல்லை, ஒன்றுமே இல்லை போங்கன்னா ஒன்றுமே நடக்காது. ஆனால் அமைதியாக இருக்கிறாங்களே, அமைதியாக இருந்தால் ஏதாவது பிரச்சனை நடக்கும்னு அர்த்தம். எதுவுமே சொல்லவில்லைன்னு சொல்லி அங்கேருந்து கிளம்பி நேராக அபூபக்கர் சித்திகை வந்து சந்திக்கிறாங்க. அபூபக்கர் சித்திகிட்ட வந்து சந்திக்கும் பொழுது நடந்த சம்பவத்தை சொன்ன உடனே அவர்களும் எதுவுமே பேசவே இல்லை, அமைதியாக அனுப்பிச்சு விட்றாங்க. அடுத்தது உமர் அவர்களை வந்து சந்திக்கிறாங்க. உமரை சந்தித்த உடனே விஷயம் சொன்ன உடனே அவர் ஏற்கனவே உமர் அவர்கள் கோவக்காரர். அவர் சொல்கிறாங்க, இடத்துல இந்த குச்சி இருக்கிறது, இந்த குச்சியை வச்சுட்டு அவங்ககிட்ட போர் செய்வேன், ஏன்னா அவ்வளோ நீங்கள் அல்லாஹ்வுடைய தூதரை அலைக்கழிச்சிருக்கிறீங்க, அவ்வளோ துன்பங்களை கொடுத்துருக்கிறீங்க, இந்த குச்சியை வைத்துக் கொண்டே நான் போர் புரிவேன், உடனே ஓடிடுங்க, நிற்காதீங்க கோவத்தோட. அபு சுஃபியான் அங்கேருந்து கிளம்பி வந்து அடுத்ததாக அலி ரலியல்லாஹு அன்ஹு கிட்ட நேராக வர்றாங்க. அங்கே ஃபாத்திமா அவர்களும் இருக்கிறாங்க. நடந்த சம்பவம்லாம் சொல்லி நீங்களாவது எடுத்து சொல்லுங்கள், அல்லாஹ்வுடைய தூதரை சொல்லுங்கள், ஏதோ பிரச்சனை வந்துடக்கூடாது, ஏதோ போரில் வந்துடக்கூடாதுன்னு சொல்லி அவங்ககிட்ட போய் பேசுகிறாங்க. பேசுகிற உடனே அவர்களும் கோவத்தோட இதெல்லாம் எதுவுமே நடக்காது, நீங்கள் பேசுகிறீங்கன்னா நீங்கள் போயிட்டே இருன்னு சொல்லி எவ்வளோ கேசி பார்க்குறாங்க, ஒன்றுமே முடியல. கடைசியாக அவர்கிட்ட கேட்குறாங்க, என்ன கேட்குறாங்கன்னா, நீங்கள் ஏதோ ஐடியாவது கொடுங்க, ஏதாவது ஒரு ஐடியா கொடுத்தா அந்த மாதிரி நான் செஞ்சுக்குவேன்னு சொல்லி கேட்கும்போது அதெல்லாம் எனக்கு தெரியாது, நீங்கள் போங்கிறாங்க. ரொம்ப ரிக்வெஸ்ட் பண்ணி கேட்கும்போது நீங்கள் ஒரு வேலை செய்யுங்க, மக்கள் அதிகமாக இருக்கக்கூடிய இடத்துல பள்ளிவாசலுக்கு போங்க, மக்கள் அதிகமாக குளிமையோட இடத்துல போயிட்டு எங்களால் எந்த பிரச்சனையும் உங்களுக்கு வராது என்று நீங்கள் சொல்லிட்டு நீங்கள் கிளம்பி போயிருங்கன்னு சொல்லி அலி அவர்கள் சொல்லி அனுப்பிடுறாங்க. அவர்களும் அதே மாதிரி போய் மதீனா இருக்கக்கூடிய பள்ளிவாசல் முக்கியமான இடங்களை போயிட்டு எங்களால் உங்களுக்கு எந்தவித ஒரு பாதிப்பும் கிடையாது என்று சொல்லி அபு சுஃபியான் அவர்கள் கிளம்பிடுறாங்க. ஊருக்கு போயிட்டு அவர்கள் மக்காவிலே நடந்த சம்பவங்கள் எல்லாமே அங்கே விவரிக்கிறாங்க. விவரித்து அந்த மக்களுக்கு பயம் கலந்த மிகப்பெரிய ஒரு அச்சத்தில் இருக்கிறாங்க. ஏன் வந்த தகவல் நெகட்டிவ், பாசிட்டிவ் கிடையாது, எதுவுமே தகவல் இல்லை. அதனால் மக்காவை சேர்ந்த மக்கள் ஒரு அச்சத்தில் பயத்தில் தான் இருக்கிறாங்க. ஆனால் அல்லாஹ்வுடைய தூதர் என்ன செய்கிறாங்கன்னா, இந்த பஹர் குலத்தாரும் ஹுஜா குலத்தாரும் சண்டை போட்டாங்கல்ல, அந்த சண்டை நடைபெறுவதற்கு 3 நாட்கள் முன்னாடி இது ஹதீஸ்ல புகாரி வருகிறது. 3 நாட்களுக்கு முன்னாடி அல்லாஹ்வுடைய தூதர் ஐஷா அவர்கிட்ட சொல்கிறாங்க, ஐஷாவே போருக்கு உண்டான ஏற்பாடுகளை செஞ்சு வைங்க, போகணும் அப்படிங்கிறாங்க. எந்த போருமே இல்லை, போருன்னா முன்னாடி தெரிஞ்சிடும், மக்களுக்கெல்லாம் புரியும், எந்த ஒரு போருக்கு உண்டான காலமே கிடையாது, எதுக்கு சொல்கிறாங்கன்னு சொல்லி அபூபக்கர் சித்திக் அப்போ வீட்டுக்கு போகிறாங்களா, ஹதீஸ் புகாரில் வருகிறது. அபூபக்கர் சித்திக் அவர்கள் வீட்டுக்கு போகிறாங்க. போகும்போது போருக்கு உண்டான தயாரிப்பு நடக்குது வீட்டில். எப்போன்னா இந்த சண்டைக்கு 3 நாட்கள் முன்னாடி. அப்போ கேட்குறாங்க அபூபக்கர் சித்திக், அருமை மகளே, எதற்காக வேண்டி இதெல்லாம் தயாரிப்பு பண்ணணும், எனக்கு ஒன்றுமே தெரியல, அல்லாஹ்வுடைய தூதர் வந்து தயாரிப்பு செய்ய சொன்னாங்க, அதற்காக நான் தயாரிப்பு செய்து கொண்டிருக்கிறேன். அல்லாஹ்வுடைய தூதருக்கு தெரிஞ்சிருச்சு, ஏதோ நடக்குதுன்னு தெரிஞ்சிருச்சு, போருக்கு உண்டான தயாரிப்பு செய்து கொடுத்தாங்க. தகவல் முன்னாள் வழியே நடக்குது. அபூபக்கர் சித்திக்கும் வந்து பார்க்குறாங்க. வந்து அபு சுஃபியான் பேசிட்டு கிளம்பி போயிட்டாங்க. போனது உடனே அல்லாஹ்வுடைய தூதர் சஹாபாக்கெல்லாம் அழைச்சி சொல்கிறாங்க, போருக்கு உண்டான தயாரிப்புகளை நீங்கள் செய்து கொள்ளுங்கள், மக்கள்லாம் அழைத்து மதீனால போருக்கு போகணும், தயாரிப்பு செய்து கொள்ளுங்கள் சொல்லிட்டாங்க. சஹாபாக்கெல்லாம் ஹிஜ்ரத் செய்து வந்து அடி உதைகள் வாங்கி எவ்வளோ ஒரு துன்பங்கள் பட்டு தியாகம் செஞ்சு வந்திருக்கிறாங்க, சொந்த மண்ணை விட்டு வந்திருக்கிறாங்க.
மீண்டும் அங்கே செல்வதற்கு வாய்ப்பு கிடைத்தால் போதும் காத்துக்கிட்டு இருக்கிறாங்க சஹாபாக்கள். அல்லாஹ்வுடைய தூதர் தகவல் சொன்ன உடனே எல்லாமே தயார், எல்லா சஹாபாக்களும் தயாராயிட்டாங்க, மக்காவுக்கு தயாராயிட்டாங்க. அந்த நேரத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் வந்து ஒரு சின்ன யுக்தியை கையாளுறாங்க. சஹாபாக்கள் எல்லாமே தயார், மக்கா போக வேண்டும், எல்லாமே தயாராக இருக்கிறாங்க. அந்த சூழல்ல அல்லாஹ்வுடைய தூதர் என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த மக்களுக்கு தெரியக்கூடாது, யாருக்கு மக்காவை சார்ந்தவர்களுக்கு வரக்கூடிய தகவல் இன்ஃபர்மேஷன் தெரியக்கூடாது, தெரியாமல் இருக்கணும். அதற்காக வேண்டி ஒரு படை, சிறிய ஒரு படை தயார் செய்துவிட்டு மக்காவுக்கு எதிர் திசையில் இருக்கக்கூடிய ஒரு பகுதிக்கு அனுப்புகிறாங்க. துகாஷப் துல் மர்வா என்கிற இடம், அது மக்காவுக்கு நேராக, அதாவது லெஃப்ட் சைட்ல வைங்களேன், ரைட் சைடில் இருக்கக்கூடிய பகுதிக்கு ஒரு படையை அனுப்புகிறாங்க. சம்மந்தமே இல்லாத ஒரு பகுதிக்கு படையை திரட்டி அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் எந்த இடம், துகாஷப் துல் மர்வா என்கிற இடத்துல வந்து இளம்லம் என்கிற இடம் இருக்கிறது, அந்த இடத்துல செய்து ஒரு படை ஏற்பாடு செய்து அந்த பக்கம் அனுப்புகிறாங்க. இப்போ மக்களுக்கு எல்லாமே செய்தி என்ன பரவுதுன்னா சொல்கிறாங்க, மக்காவுடைய தகவல் தெரியக்கூடாது. எங்கே போகிறாங்கன்னா இதுல் கர்கா போகிறாங்க, மக்காவுக்கு எதிர் திசை, ஆப்போசிட் பகுதி. அப்போ அங்கே உள்ள மக்களுக்கு எல்லாமே தெரியல, வேற எங்கேயோ திசையில் போகிறாங்க, என்னன்னு தெரியல, இப்போ தகவல் எதுவுமே தெரியல. இப்படிப்பட்ட ஒரு யுக்தியை அல்லாஹ்வுடைய தூதர் அந்த சமயத்தில் கையாளுறாங்க. அதே நேரத்தில் அந்த கிளம்பலாங்கிற அந்த சமயத்தில் இன்னொரு சம்பவம், முக்கியமான சம்பவம் நடைபெறுகிறது. என்ன சம்பவம் நடைபெறுதுன்னா, அல்லாஹ்வுடைய தூதரோடு பயணிக்கக்கூடிய ஒரு சஹாபி ஹாத்திப் இப்னு அபு பல்தா இவருடைய பெயர். இவர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, மக்காவை நோக்கி படையெடுத்து செல்லக்கூடிய இந்த செய்தியை ஒரு கடிதமாக எழுதி, யாரு, சஹாபி, அல்லாஹ்வுடைய தூதரோடு கூட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு தோழர் ஹாத்திப் இப்னு அபு பல்தா, இவர் ஒரு கடிதத்தை எழுதி அல்லாஹ்வுடைய தூதரும் சஹாபாக்களும் படையோடு மக்காவை நோக்கி வர்றாங்க. இந்த தகவலை கடிதமாக எழுதி ஒரு பெண்மணி இடத்துல கொடுத்து அனுப்புகிறாங்க. அல்லாஹ்வுடைய தூதருக்கு தெரிஞ்சிடுது. தெரிஞ்ச உடனே அல்லாஹ்வுடைய தூதர் 3 நபர்களை அழைச்சி சொல்கிறாங்க. அலி ரலியல்லாஹு அவர்கள், மிக்தாத் ரலியல்லாஹு அவர்கள், ஜுபைர் ரலியல்லாஹு அவர், இவர் 3 பேர் அழைச்சி ரவுலத்துல் காக்கிற இடத்துக்கு நீங்கள் போங்க. அங்கே போனீங்கன்னா ஒரு பெண்மணி போயிட்டு இருப்பா, அந்த பெண்மணி இடத்துல ஒரு கடிதம் இருக்கிறது, நீங்கள் வாங்கிட்டு வாங்கன்னு சொல்லி இந்த 3 நபர்களை அல்லாஹ்வுடைய அனுப்புகிறாங்க. அலி அவர்கள், மிக்தாத், இன்னொன்று ஜுபைர், 3 பேரும் அனுப்புகிறாங்க. அனுப்பி, இதுவும் புகாரில் வரக்கூடிய செய்தி. 3 பேரும் கிளம்பி போகிறாங்க, ரவுலத்துல் காக்கிற இடத்துல போகிறாங்க. அங்கே போனால் அதே மாதிரி ஒரு பெண்மணி சென்று கொண்டிருக்கிறார். அந்த பெண்மணிகிட்ட போய் கேட்குறாங்க, உங்ககிட்ட கடிதம் இருக்குது, நீங்கள் கொடுங்க, எங்களை அனுப்பியது அல்லாஹ்வுடைய அனுப்பிச்சிருக்கிறாங்க, அவர்கள் உண்மை மட்டும் தான் சொல்லுவார்கள், கடிதத்தை நீ கொடுக்க கேட்கும்போது அந்த பெண்மணி கொடுக்க மறுக்கிறாங்க. இல்லை, என்கிட்ட ஒன்றுமே இல்லைன்னு சொல்லி இவர்கள் கோவத்தோடு, நீங்கள் கொடுக்கவில்லை என்றால் உங்களுடைய ஆடைகளை கலைத்து சோதனை பண்ணுவேன், கொடுங்கன்னு சொல்லி அலி அவர்கள் கொஞ்சம் கோபமாக பேசின உடனே தன்னுடைய ஜடையின் பின்னால் இருந்த அந்த கடிதத்தை எடுத்து கொடுக்குறாங்க. கொடுத்து 3 பேரும் அந்த கடிதத்தை வாங்கி கொண்டு மக்காவை நோக்கி வர்றாங்க. வந்து இந்த தகவலை சொல்கிறாங்க. சொன்ன உடனே அந்த கடிதத்தை எடுத்து பார்க்குறாங்க. பார்த்தா யார் அனுப்பியிருக்காங்கன்னா, ஹாத்திப் இப்னு அபு பல்தா. யார் கூட இருக்கிறாங்க, அல்லாஹ்வுடைய தூதரோடு சஹாபாக்களோடு பயணம் செய்யக்கூடிய நபித்தோழர். சஹாபாக்கள் எல்லாம் கடும் கோபம், நாங்கள் ஏதோ ஒரு படையை தனியாக அனுப்பிச்சிருக்கிறோம், மக்களுக்கு திசை மாற்றி சிந்திக்கிறோன்னு, இவங்க நம்ம கூட இருக்கக்கூடிய ஒரு தோழர் இந்த மாதிரியான ஒரு காரியத்தை செய்யலாமான்னு சொல்லி சஹாபாக்கெல்லாம் கடும் கோபம். உமர் அவர்கள் வந்து நிற்கிறாங்க, அல்லாஹ்வுடைய தூதரை நீங்கள் உத்தரவு விடுங்க, இவருடைய தலையை நான் உருவிடுகிறேன், நான் வெட்டிடுறேன்னு சொல்லி உமர் அவர்கள் வந்து நிற்கிறாங்க. அந்த நேரத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் பொறுமையாக, உமர் அவர்களே, உங்களுக்கு தெரியாதா, பத்ர் போர்களை கலந்து கொண்ட தோழர்களுக்கு அவங்களுடைய முன்பின் பாவங்களை அல்லாஹ் மன்னிச்சிட்டான், தெரியாதா, அமைதியாக இருங்கிறாங்க. ஏன் அந்த மாதிரி அந்த காரியத்தை அவர்கள் செய்தார்கள் என்றால், அவங்க சொல்கிறாங்க, விளக்கம் சொல்கிறாங்க. யார், ஹாத்திப் இப்னு அப்துல்லா சொல்கிறாங்க, மக்காவில் இங்கே இருக்கக்கூடிய மக்காவாசிகளுக்கு அங்கே யாராவது ஒரு சப்போர்ட் இருக்கிறது, அங்கே அவங்க குடும்பங்கள், அவங்க சொத்து பத்து இருந்தால் அங்கே சேஃப்டிக்காக அவங்களுக்கு ஏதோ ஒன்று இருக்குது. ஆனால் எனக்குன்னு யாருமே அங்கே கிடையாது, எனக்குன்னு யாருமே அங்கே உதவி செய்ய ஆட்கள் இல்லை, இந்த மாதிரி ஏதோ ஒரு சின்ன உதவி செஞ்சால் எனக்கு அங்கே ஏதாவது கிடைக்கும்னு சொல்லி தான் நான் செஞ்சேன் அப்படிங்கிறாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் இவர் உண்மைதான் சொன்னார்னு சொல்லி, பத்ர் போரில் கலந்து கொண்ட நபித்தோழர் அவர், அவருடைய முன்பின் பாவங்கள் மன்னிக்கப்பட்டிருக்கிறது, அதனால் உமரே நீங்கள் அவரை விட்டு விடுங்கள் சொன்ன உடனே உமர் அவர்கள் கண்ணீர் விட்டு கீழே உட்கார்ந்து விட்டு, அல்லாவும் அல்லாஹ்வுடைய தூதர் தான் அறிந்தவர்கள் சொல்லிட்டு கண்ணீர் விடுறாங்க. ஏன், பத்ர் போரில் கலந்து கொண்ட சஹாபாக்கள் முன்னாடி ஏதாவது பாவம் பண்ணியிருந்தாலும் மன்னிப்பு, பின்னாடி ஏதாவது பாவம் பண்ணியிருந்தாலும் அவர்களுக்கு மன்னிப்பு என்று அல்லாஹ் சொல்லிட்டான். இந்த செய்தி சொன்ன உடனே அழுது கொண்டு அல்லாவும் அல்லாஹ்வுடைய தூதரும் தான் அறிந்தவர்கள் என்று சொல்லிட்டு பயணத்தை அல்லாஹ்வுடைய தூதரும் அவர்களும் கிளம்பி போகிறாங்க. கிளம்பி போகக்கூடிய அந்த சமயத்தில் ரம்லானுடைய மாதம், அல்லாஹ்வுடைய தூதரும் சஹாபாக்களும் அறிவிப்பு செய்துட்டாங்க, மக்கள் எல்லாமே வர சொல்லிட்டாங்க. ஹிஜ்ரி 8வது ஆண்டு ரம்லான் மாதம், கிட்டத்தட்ட பிறை 10 முன்ன பண்ண, இது வரலாறு நூல்களில் தான் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. கிட்டத்தட்ட 10 to 20 வரைக்கும் ஏதோ ஒரு டேட் இருக்கும். அதில் ஹிஜ்ரி 8வது ஆண்டு பிறை 10 to 20 ஏதோ ஒரு நாளில் சஹாபாக்களும் அல்லாஹ்வுடைய தூதரும் கிளம்பி போகிறாங்க. கிளம்பக்கூடிய அந்த சமயத்தில் அபுரும் ஹிஃபா என்கிற நபித்தோழர் அல்லாஹ்வுடைய தூதருக்கு பிரதிநிதியாக நியமிச்சுட்டு கிளம்பி மிகப்பெரிய ஒரு படையோடு போகிறாங்க. சஹாபாக்களுக்கு எல்லாமே மிகப்பெரிய மகிழ்ச்சி, அல்லாஹ்வுடைய அந்த ஆலயத்தை விரட்டி அடித்தார்களே, அங்கே போய் நான் வணங்க போகிறோம், உம்ரா செய்ய போகிறோம், தவாஃப் செய்ய போகிறோம், மிகப்பெரிய மகிழ்ச்சி, மிகப்பெரிய ஒரு படையோடு தான் கிளம்பி போகிறாங்க. கிட்டத்தட்ட 10,000 நபர்கள் என்று வரலாறுகளில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. 10,000 நபர்கள், இன்னைக்கு 10,000 நம்பர் கம்மி, ஆனால் அந்த காலகட்டத்தில், அந்த காலத்துக்கு போய் பாருங்கள், 1400 ஆண்டுகளுக்கு முன்னாடினா கிட்டத்தட்ட 10,000 என்கிற எண்ணிக்கை என்பது மிகப்பெரிய எண்ணிக்கை. அவ்வளோ பெரிய படையோடு அல்லாஹ்வுடைய தூதரும் சஹாபாக்களும் கிளம்பி போய்கிட்டே இருக்கிறாங்க. மக்காவுக்கு நெருக்கமான ஒரு பகுதியில் போய் தங்குறாங்க. நோம்புடைய நேரம், மஹருல் ஜஹரான் என்கிற இடம்,
அந்த இடத்துல இந்த இஸ்லாமிய படை சென்று அங்கே தங்குகிறது. அங்கே உஸ்வான் என்கிற இடத்துல ஹுதைத் என்ற ஒரு கிணறு, உஸ்வான் என்கிற இடம் இருக்கிறது. மஹரு தஹரான் அந்த இடத்துடைய பேர். அங்கே ஹுதைத் என்கிற கிணறு, அந்த இடத்தின் பக்கத்தில் ரம்லானுடைய நோன்பு இஃப்தார் திறக்கிறோம் சாயந்தரம் நேரம், அந்த மாதிரி நேரத்தில் எல்லாமே அங்கே போய் தங்குறாங்க. இது அகமதில் பதியப்பட்ட செய்தி. அங்கே போய் எல்லாமே தங்கி நோன்பு முடித்து விட்டு தங்கக்கூடிய அந்த சூழலில் இரவு நேரத்தில் அல்லாஹ்வுடைய சொல்கிறாங்க, மக்காவுக்கு ரொம்ப நெருக்கமான பகுதி வந்துட்டாங்க. சொல்கிறாங்க, கூடாரங்களை அமைத்து இன்றைய இரவு இங்கே தான் தங்கணும், மஹரு தஹரானில் இங்கே தான் தங்கணும்னு சொன்ன உடனே சொல்லிட்டு கூடாரங்களை அமைத்து விட்டார்கள். அல்லாஹ்வுடைய தூதருடைய உத்தரவு எல்லாமே உங்களுடைய அந்த எங்கெங்கெல்லாம் கூடாரம் அமைக்கிறீங்களோ அங்கே நெருப்பு குண்டங்களை போட்டுருங்க, நெருப்பு பற்ற வைங்கன்ட்டாங்க. அதே மாதிரி எல்லா சஹாபாக்களும் அந்த நாளில் கிட்டத்தட்ட 10,000 நபர் வந்திருக்கிறாங்க. நிறைய கூடாரங்கள் இருக்கிறது. அங்கே எல்லாமே அந்த நெருப்பு குண்டங்களை போட்டு இரவு நேரம் கிட்டத்தட்ட தாண்டி போய்கிட்டே இருக்குது. அந்த சமயத்தில் இதுவும் புகாரில் வரக்கூடிய செய்தி தான். அந்த நேரத்தில் அல்லாஹ்வுடைய தூதருடைய சிறிய தந்தை அப்பாஸ் ரலியல்லாஹு அவர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, இருக்கிற படை அப்படியே மக்காவுக்குள்ளே போனாங்கன்னா அவங்க நிலைமை என்ன ஆகுனே தெரியாது, மக்காவாசிகளுடைய நிலைமை என்ன ஆகுனே தெரியாது. எல்லா ஆயுதங்களோடு தான் வந்திருக்கிறாங்க, சும்மா இல்லை. முன்ன மாதிரி நிறையாத பாணியாகலாம் வரல, ஆயுதங்களோடு தான் எல்லாம் வந்திருக்கிறாங்க. அப்படியே உள்ளே போனாங்கன்னா முடிஞ்சு போச்சு. அதற்கு முன்னாடி நம்ம ஏதாவது யாராவது கிடைச்சா போய் தகவலை சொல்லிட்டு அவங்க ஒன்று சரண்டர் ஆகிட்டோம், அல்லது அவர்கள் எதிர்த்து வரக்கூடாது, அவங்க தப்பிச்சிருவாங்கன்னு சொல்லி இவங்க என்ன சொல்கிறாங்க, நல்ல எண்ணத்தில் பிரச்சனை பெருசாகக்கூடாதுன்னு சொல்லி அப்பாஸ் அவர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, அல்லாஹ்வுடைய தூதருடைய கோவேரி கழுதி ஒன்று இருந்துச்சு, அதை எடுத்துக்கொண்டு கொஞ்சம் முன்னாடி இந்த இவர் இருக்கக்கூடிய அந்த பகுதியை தாண்டி மக்காவை நோக்கி கொஞ்சம் முன்னாடி போகிறாங்க. அந்த கோவேரி கழுதி எடுத்துக்கொண்டு போகிறாங்க. மக்காவில் இருக்கக்கூடிய மக்களுக்கு எல்லாமே அச்சத்தோடு தான் தினந்தோறும் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. எப்போ இவங்க படையோடு வருவாங்க, என்ன பண்ணுவாங்க தெரியல சொல்லி, ஏன்னா அமைதியாக அனுப்பிச்சிட்டாங்கல்ல, கண்டிப்பாக ஏதாவது நடக்கும் சொல்லி ஒரு அச்சத்தோடு தான் அந்த மக்கள் வாழ்ந்துகிட்டே இருக்கிறாங்க. அந்த சமயத்தில் மக்காவில் இருக்கக்கூடிய தலைவர்லாம் சேர்ந்து உட்காரது பேசுறது எல்லாம் நடந்துகிட்டே இருக்கு. அன்றைய நாளில் அதே இரவுல அபு சுஃபியான் அவர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, அவர்களும் இன்னும் 2-3 பேர் சேர்ந்து என்ன பண்ணுறாங்க, மக்காவை நோக்கி வெளில வர்றாங்க. ஏதாவது தகவல் நமக்கு தெரியுமா, தாக்க வர்றாங்களா, தெரிஞ்சுக்கலாம் என்று இவர்கள் எல்லாமே சேர்ந்து அபு சுஃபியான் மக்காவை விட்டு வெளில வர்றாங்க. அப்பாஸ் ரலியல்லாஹு அவர்கள் என்ன பண்ணுறாங்க, இந்த கூடாரங்களை விட்டு அவங்க மக்காவை நோக்கி போய்கிட்டே இருக்கிறாங்க. போகக்கூடிய அந்த கோவில்களில் போகக்கூடிய அந்த சமயத்தில் ஒரு இரவு இருக்கக்கூடிய அந்த இடத்துல அபு சுஃபியானும் இன்னொருத்தர் நின்று பேசிகிட்டே இருக்கிறாங்க. என்ன பேசுகிறாங்க, இவர்கள் நெருப்பு குண்டங்களை போட்டு யாரும் நெருப்பு போட்டுருக்குறாங்க, யாருன்னு தெரியல, யாராக இருக்குன்னு சொல்லி 2 அபு சுஃபியானும் இன்னொருவரும் பேசிக்கிறாங்க. பேசக்கூடிய சமயத்தில் அது இன்னொருத்தர் சொல்கிறாரு, இது அந்த ஹுஜா குலத்தை சேர்ந்த மக்களாக இருக்கும், திடீரென்றதை தாக்க வர்றாங்க சொல்லி அவங்க சொன்ன உடனே அபு சுஃபியான் சொல்கிறாங்க, இல்லை ஹுஜா குலத்தை சேர்ந்த அந்த மக்களுக்கெல்லாம் இவ்வளோ அவங்களுக்கு தைரியமெல்லாம் கிடையாது, இவ்வளோ மக்களாக கிடையாது, இது வேற ஏதாவது கூட்டம் தான் இருக்கும்னு சொல்லி இவங்க 2 பேர் இருட்டில் நின்று பேசிகிட்டு இருக்கிறாங்க. அந்த பேசக்கூடிய அந்த சமயத்தில் அவருக்கு வெளியிலே நின்று கொண்டு அப்பாஸ் அவர்கள் பேசக்கூடிய பேச்சை கேட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. அதை பேசக்கூடிய அந்த சமயத்தில் அப்பாஸ் அவர்களுக்கும் அபு சுஃபியானுக்கும் நெருக்கம் இருந்தது. ஏன்னா மக்காவை சேர்ந்த பெரிய தலைவர்கள் எல்லாமே பெரிய தலைவர்கள், இவர்களும் இஸ்லாத்தை ஏற்றுக்காமல் இருந்தாங்க, பின்னாடி ஏற்றுக்கொண்டார்கள். நெருக்கம் இருந்தது, யார் ஆளு என்னன்னு சொல்லி நல்ல விவரம் தெரியும். அந்த சமயத்தில் பேசக்கூடிய அந்த நேரத்தில் வெளியிலே நின்று கொண்டு இவர்கள் என்ன பண்ணுறாங்க, அப்பாஸ் அவர்கள் ஹன்லாலாவின் தந்தையே அப்படிங்கிறாங்க. அபு சுஃபியானுடைய புனை பெயர் ஹன்லாலாவின் தந்தையே அப்படின்னு கேட்குறாங்க. அபு ஹன்லாலான்னு சொல்கிறாங்க. சொன்ன உடனே அவர்கள் அப்பாஸ் அல்லாவுடைய குரலை தெரிஞ்சுக்கிட்டு அவர் ஃபலலுடைய தந்தையே புனை பெயர், அப்பாஸ் அவர்களுக்கு புனை பெயர் ஃபலலுடைய தந்தையே அப்படிங்கிறாங்க. வாங்க வெளில வாங்க, என்ன விஷயம் கேட்குறாங்க. அப்பாஸும் அபு சுஃபியானும் வெளியில் வர்றாங்க, சந்திக்கிறாங்க. சந்தித்த உடனே என்ன விஷயம் இங்கே வந்திருக்குன்னு சொன்ன உடனே அப்பாஸ் சொல்லிட்டாங்க, மிகப்பெரிய ஒரு படை மஹரு தஹரானில் இருக்கிறது, அல்லாஹ்வுடைய தூதர் வந்திருக்கிறாங்க, சஹாபாக்கெல்லாம் கூட்டத்தோடு வந்திருக்கிறாங்க, இவ்வளோ பெரிய படை இருக்கிறது, கண்டிப்பாக உங்களை கொல்லாமல் விட மாட்டாங்க, மக்காவாசிகளை உண்மையில்லாமல் ஆக்கிடுவாங்கன்னு சொன்ன உடனே அபு சுஃபியான் சொல்கிறாங்க, நீங்கள் ஏதாவது வழி பண்ணுங்க, ஏதாவது சமாதானத்தை ஏற்படுத்துங்க, ஏதாவது வழி வகை செய்யுங்கன்னு சொல்லி அபு சுஃபியான் அவர்கள் அவங்கள்ட்ட கேட்குறாங்க. வேறு வழியே இல்லைன்னு திருப்பி சொன்ன உடனே ஏதாவது நீங்கள் வழி செய்யுங்கன்னு சொல்லி சொன்ன உடனே அபு சுஃபியானை கோவேரி கழுதின் மீது இவர்கள் உட்கார வைக்கிறாங்க. யார், அப்பாஸ் அவர்கள் உட்கார வைக்கிறாங்க. உட்கார வச்சுட்டு நீங்கள் நேராக என்ன பண்ணுங்கன்னா அல்லாஹ்வுடைய தூதர்கிட்ட நேரடியாக போயிட்டு நீங்கள் அங்கேயே நீங்கள் பேசுகிறீங்க, வேறு வழியே கிடையாதுன்னு சொல்லி தன்னுடைய கோவேரி கழுதி மீது உட்கார்ந்து கொண்டு அழைத்து கொண்டு செல்கிறார்கள். சென்ற உடனே அங்கே என்ன பண்ணுறாங்கன்னா, கிட்ட நெருங்கும் பொழுது அந்த கூடாரங்கள் பக்கம் கிட்ட நெருங்கும் பொழுது அந்த நெருப்பு போட்டு வெளில சஹாபாக்கெல்லாம் உட்காந்துருக்கிறாங்க. பார்க்குறாங்க, என்ன இது வரக்கூடிய அந்த வாகனம் என்ன, இது அல்லாஹ்வுடைய தூதருடைய கோவேரி கழுதி தானே, அப்பா தானே சொல்லி ஒவ்வொருத்தராக பார்த்து அனுப்பிச்சிட்டே இருக்கிறாங்க. இவர்களும் தாண்டி அல்லாஹ்வுடைய தூதருடைய அந்த இருக்கக்கூடிய கூடாரத்தின் பக்கம் கிட்ட நெருங்குறாங்க. அன்னைக்கு இரவு நேர பாதுகாப்பு அதிகாரியாக உமர் அவர்களை நியமனம் செய்திருக்கிறாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் இரவு நேர பாதுகாப்பு அதிகாரி யாருன்னா உமர் அவர்கள், அவரை நியமனம் செய்திருக்கிறாங்க. நேராக இவர்கள் வரும்பொழுது உமர் அவர்கள் பார்த்துட்டாங்க. அபு சுஃபியான் அப்பாஸுக்கு பின்னாடி அல்லாஹ்வுடைய தூதருடைய கோவேரிகள் மீது உட்கார்ந்துருக்கிறார். உட்கார்ந்து பார்த்த உடனே அபு சுஃபியான், அல்லாஹ்வின் தூதருடைய எதிரி வந்து விட்டார், இதுதான் சரியான சந்தர்ப்பம், உங்களுக்கும் எங்களுக்கும் எந்த ஒப்பந்தமும் கிடையாது, ஒப்பந்தம் முறிஞ்சிருச்சுல, போட்ட ஒப்பந்தம் அடிச்சுட்டாங்க முறிஞ்சிச்சு, இது உன்னை கொள்வதற்கு சரியான இதுதான் தருணம், நான் விடமாட்டேன் என்று என்ன பண்ணுறாங்கன்னா உமர் அவர்கள்
நான் உன்னை கொல்ல விட மாட்டேன்னு சொல்லி ஓடி வந்த உடனே இவர்கள் அந்த கோரிகளை வேகமாக ஓட்டிக்கொண்டு அல்லாஹ்வுடைய தூதர் இருக்கக்கூடிய அந்த கூடாரத்துக்குள்ள சல்லுன்னு உள்ள போறாங்க. இவங்களும் ஓடோடி வந்து 2 பேரும் உமர்களும் உள்ளே வந்துட்டாங்க. உள்ள போன உடனே அல்லாஹ்வுடைய தூதரை எனக்கு உத்தரவு கொடுங்க, உடனே இவரை கொல்ல வேண்டும், அல்லாஹ்வுடைய தூதருக்கும் அல்லாஹ்வுக்கு எதிரி இருக்கக்கூடிய அபூ சுஃபியானை கொல்ல வேண்டும் என்று உமர் அவர்கள் அனுமதி கேட்கிறாங்க அல்லாஹ்வுடைய தூதர்கிட்ட. அல்லாஹ்வுடைய தூதர் நடக்கக்கூடிய சம்பவங்களை பார்த்துட்டே இருக்கிறாங்க, ஒன்றும் சொல்லலை. உடனே அப்பாஸ் என்ன பண்றாங்க, அல்லாஹ்வுடைய தூதர் போயிட்டு அணைச்சிக்கிறாங்க. அணைச்சி எதுவுமே சொல்லிடக்கூடாது, சரி வெட்டி சொல்லிட்டாங்கன்னா குத்து சொல்லிட்டாங்கன்னா அணைச்சிக்கிறாங்க. அல்லாஹ்வுடைய தூதரை நான் இவருக்கு அடைக்கலம் கொடுத்துட்டேன், நீ எதுவுமே நீங்க சொல்லாதீங்க, நான் அடைக்கலம் கொடுத்துருவேன் சொன்ன உடனே எதுவுமே அவர்கள் அந்த நேரத்தில் சொல்லாமல் அல்லாஹ்வுடைய தூதர் சரி உங்களோட நீங்கள் வைத்துக் கொள்ளுங்கள், நாளை மறுநாள் காலையில் நாம் பேசிக்கொள்ளலாம் என்று உமர் அவர்களை அமைதிப்படுத்தி விட்டு போறாங்க. போன உடனே அடுத்த நாள்